தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலை போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஊழியர்கோன் வெப்பளித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அடைந்த வீரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமொழி திருவாதபுர திருத்தாள் போற்றி போற்றி. இன்று திருவருளாலும் குருவருளாலும் மாரியம்மன் அருளாலும் இன்று நம்ம ஆரூரடிகள் ஆணையால் இன்று நாயன்மார்களின் புராணத்தில் ஒரு நாயனாரை பற்றி சிந்திக்க உள்ளோம். அதற்கு திருவருளும் குருவருளும் துணையிருக்க வேண்டி இந்த திருக்கோயிலில் பரம்பரை அரங்காவல் ஐயா அவர்களை மனமொழி மெய்களால் வணங்கி, செயல் அலுவல் அவர்களை வணங்கி, அர்ச்சகர் பெருமக்களை வணங்கி, பணி செய்யும் அடியார் பெருமக்களை வணங்கி, ஆன்மீக பேரவைத் தலைவர் அம்மா அவர்களை வணங்கி, நம்ம குருநாதர் அவர்களை வணங்கி, ஞான குருவை வணங்கி, சேக்கிழார் பெருமான் திருவடிகளை மனமொழி மெய்களால் வணங்கி, நாயன்மார்களை வணங்கி, இனி அடுத்து பேச இருக்கும் அடியார் பெருமக்களை வணங்கி, இந்த திருவருளாலும் குருவருளாலும் தோமாசி மாரநாயனார் பெருமையை நாம் திருவருளாலும் குருவருளாலும் சிந்திக்க உள்ளோம். திருச்சிற்றம்பலம். சிவாய நமக. சோமாசி மாரநாயனார் பற்றி திருத்தொண்டத் தொகையில் சுந்தரர் பெருமான் அம்பரான் சோமாசி மாறனுக்கும் அடியேன் என்று அவர் சொல்கிறார். அடுத்து திருத்தொண்டர் அந்தாதியில் நம்பியாண்ட நம்பி அவர்கள் என்ன சொல்கிறார்னா, இவர் அந்தனர் மரபில் தோன்றியவர். அடுத்து இன்னொரு சிறப்பாக சொல்றார், வேதத்தின் உட்பொருளாகிய அஞ்செழுத்தை இடைவிடாது ஓதுபவர் அப்படிங்கிறார். இது சிறப்பு. அதாவது சம்பந்த பெருமான் தான் வேதத்தின் உட்பொருள் அஞ்செழுத்து சொன்னவர். ஆனாலும் சேக்கிழா பெருமானும் இவரை சொல்லும் போதும் 4 வேதங்களிலும் உட்பொருளாகி இருக்கின்ற அஞ்செழுத்தை இடைவிடாது ஓதக்கூடியவர் சோமாசி மாரநாயனார் அப்படிங்கிறார். அப்புறம் இன்னொன்று சிறப்பாக சொல்லாரு, இயமம் நியமம் அட்டாங்கம் இருக்கல்லவா, அட்டாங்கத்தை அதாவது நியதி முறைப்படி செய்து வருபவர். அடுத்தது இன்னொன்று சிறப்பு, சிவவேள்வியை அன்றாடம் செய்பவர். அது சிறப்பு. நம்ம மாதத்துக்கு ஒரு நாள் செய்வோம், வருடத்துக்கு ஒரு வாரம் செய்வோம், செய்யாமல் விட்டுருவார். ஆனால் இவரும் தினமும் சிவவேள்வியை செய்பவர். அப்பேற்பட்ட ஆற்றுள்ளவர். இன்னும் சிறப்பு, இதெல்லாம் அதாவது கரெக்டாக இருந்ததுனால இவருக்கு சுந்தரரே குருவாக அமைந்தார். பார்த்தீங்களா, அது சிறப்பு. அதாவது குரு அமைவது நாம் செய்த தவத்தால். இன்னும் ஐயா சொல்வார் கருணையால் தான் சொல்லணும் பாரு. ஆனால் சோமாசியமான தவத்தால் பெற்றால் நமக்கு குரு எப்படி வாய்ப்பார்? கருணையினால் அவர் நமக்கு ஆட்கொள்கிறார். இப்போ நம்ம ஆரூடைகள் நம்மளை எப்படி ஆட்கொண்டார்? தகுதியினால் இல்லை, கருணையினால் அவர் ஆட்கொண்டார். அதே மாதிரி ஞானகுரு எப்படி ஆட்கொண்டார்? அவர் நம்பே வச்ச கருணையால் அவர் ஆட்கொண்டார். அது மாதிரி குரு அவருடைய கருணையால் நம்மை ஆட்கொண்டார். ஆனால் சோமாசி மாறனார் தன் தகுதியினால் சுந்தரரை பெற்றார் என்கின்றார். அடுத்தது சிவசிவம். அடுத்தது திருத்தொண்டர் புராணம். பெரிய புராணம் சொல்கிறார், ஆனால் முறைப்படி சேக்கிழா பெருமான் திருத்தொண்டர் புராணம் என்றுதான் அவர் சொல்வார். அந்த புராணத்தில் அவர் சோமாசி மாரநாயனை பற்றி என்ன சொல்கிறார் என்பதை நாம் பார்ப்போம். அதாவது முதல் மந்திரம் 36,630, அதான் முதல் மந்திரம். அதில் தொடங்கும் போதே மாமரங்கள் சூழ்ந்து நிறைந்த, சோலைகள் நிறைந்த, நீர்நிலைகள் நிறைந்த இந்த அம்பர் தலத்தில் சோமாசி மாறனாய் அவதாரம் செய்தார் அப்படிங்கிறார். அப்புறம் சொன்ன பின்னாடி இவர் வேதம் ஓதுகின்ற அந்தனர் மரபில் தோன்றியவர் அப்படிங்கிறார். இன்னும் சிறப்பார், அந்தனர் மரபில் பிறந்தாலும் சிவனடியார்கள் யார் வந்தாலும் அவர்களுக்கு பாதம் பணிந்து பாதம் விளக்கி அவர் இன்னமது ஊட்டுவார் அப்படிங்கிற முதல் மந்திரத்தில் சொல்கின்றார். இரண்டாவது மந்திரத்தில் சிவயாகத்தை விதி வலுவாது அன்றாடம் நியமப்படி செய்யக்கூடியவர் இவர். அப்படி செய்யும்போது ஒரு சிறப்பாக சேக்கிழா பெருமான் சொல்றாரு, இந்த வேள்வியை செய்யும்போது 7 உலகங்களும் மகிழும் அப்படிங்கிறாரு. இன்னொன்று சிறப்புறால் இந்த 7 உலகங்களும் இந்த வேள்வியினால் இன்புறும். அப்படி வேள்வி எவ்வளவு சிறப்பு அப்படிங்கிறத இதில் சேக்கிழா பெருமான் பதிவு கொள்வார்.
இப்போ இங்கே கோயிலில் வேள்வி கொண்டு அமைச்சிருக்கிறாங்க, மாதவம் செய்கிறாங்க. வேள்வியை பார்ப்பது சிறப்பு. நம்ம வீட்டில் ஆண்டுக்கு ஒரு முறையாவது யாகம் வேள்வி செய்ய வேண்டும் அப்படி பெரியவங்க சொல்கிறாங்க. அது மாதிரி இப்படி செல்லும்போது ஏழுலகம் இன்புறும் என்கின்றார். அப்போ நம்மும் இன்புற வேண்டும் அல்லவா இந்த யாகத்தை பற்றி அப்படிங்கிறார். அப்புறம் மேலும் சொல்கிறாரு, உயிர்கள் நல்வாழ்வு அடையும்படி எது என்றால் இறைவன் திருவடிகளை வாழ்த்தி வணங்குவது. நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அதை நினைக்காம உலகத்தில் பொருளை தேடி புகழை தேடி நிலையில்லாதவற்றை தேடி அது இன்பம் என்று நினைக்கின்றோம். ஆனால் இதிலே சோமாசி மாறனாய் புராணத்தில் சேக்கிழார் பெருமான் நமக்கு ஒரு உய்வை தருவது எது, இறைவன் திருவடி என்று சொல்கின்றார். அடுத்த மந்திரத்தில் அதாவது என்ன சொல்லான்னு, வீட்டுக்கு வர்றவங்க சிவனடியாராக வேடம் இருந்தால் மட்டும் போதும், அவர் எத்தன்மையார் இருந்தாலும் சரி. நேற்று கூட ஏதாவது வீதியில் சுற்றிட்டு இருப்பார், வேண்டாத வேலை செஞ்சிருப்பார். இன்னைக்கு திருவேடம் திருநீர் பூச்சி உத்திராட்சம் அணிந்து ஒரு ஆடை அணிந்து சடை அணிந்து ஒரு திருவேடத்தில் வந்தால் அவர்களை அடியாராக ஏற்று இதெல்லாம் பணி செஞ்சு இன்னும் சிறப்பாக சொல்றாரு. என்ன சொல்றாரு, அவர் எம்மை அடிமையாக கொள்ளலாம்ங்கிறாரு. இது சிறப்பு. என்ன சொல்றாரு, சிவஞான முனிவர் இப்படி சொல்வார். சிவஞான முனிவர் காஞ்சி புராணத்தில் சொல்வார்னா சொல்லும்போது அதை சிவனடியாராக இருந்தால் யாராக இருந்தாலும் சரி, அவங்க இருந்தவர்கள் அவர் தகுதி இருந்தால் இல்லாட்டிங்கோட சிவ வேடத்தில் இருந்தால் என்னை அடிமையாக கொள்ளலாம், எனக்கு வேலைக்காரனாக என்னை ஏற்றுக்கொள்ளு, எனக்கு பணி சொல்லலாம் அப்படிங்கிற சொல்லார். இதே மாதிரி நாவுக்கரசு பெருமான்னு சொல்றார். அதாவது அந்த மந்திரம் சொல்வார், அதாவது அங்கமெல்லாம் குறைந்து தொழுநோய் ஆனாலும், இப்போ தொழுநோய் வந்திருக்கும்ல அவர்களாக இருந்தாலும், அப்புறம் ஆவுரித்து தின்னும் அதாவது பசுவை கொன்று தின்பவராக இருந்தாலும் அவர்கள் இறைவனுக்கு அடிமையாக இருந்தால் என்னை அடிமையாக கொள்ளலாம்ங்கிறார். காரணம் என்ன, அதாவது இன்னும் கூட சிறப்பாக சொல்லுவார். அதாவது ஆவுரித்து தின்னும் புலையரேனும், அது சொல்லும்போது என்ன அர்த்தம்னா, அதாவது அப்படி இருக்க மாட்டாங்க, அவர்கள் நல்ல நிலையில் இருப்பார்கள். அது என்ன சொல்லுன்னா இருந்தாலும், அதனால் மேக்சிமம் அவங்க இருக்க மாட்டாங்க, அடியாரானவன் நம்ம அதை செய்ய மாட்டான். ஆனால் என்ன அந்நிலையில் இருந்தாலும் நான் அதை எனக்கு அடிமையாக கொள்ளலாம் என்று நாவுக்கரசு பெருமானும் இங்கே சொல்கின்றார். அடுத்த மந்திரத்தில் அப்படி அடிமையாக கொண்டாலும் இவர் என்ன பண்ணுவார், தினமும் இடைவிடாது அஞ்செழுத்து ஓதுவார். அஞ்செழுத்து ஓதி நித்தமும் நியமம், அதாவது சிவபூஜை பண்ணுவது, வேள்வி செய்வது, அடியார்களுக்கு உணவு தரிப்பது, இப்படி சிவமந்திரத்தை சொல்லியே செய்வார். அடுத்த மந்திரத்தில் சொல்கிறார், இப்படி அவர் நியமத்தில் இருந்ததால் அவர் திருவாரூர் சென்று சுந்தரரை பணியும் வாய்ப்பு கிட்டியது. அங்கே தங்கி சுந்தரருக்கும் பரவியாருக்கும் பணிகள் செய்து கொண்டிருந்தார். அப்படி செய்து கொண்டிருந்தனால் இவர் அவரை குருவாக ஏற்று, சுந்தரரும் இவரை சீடனாக ஏற்று அவர் ஒரு அணுக்க தொண்டராக அவர் பணி செய்து கொண்டிருந்தார். அடுத்த மந்திரத்தில் என்ன சொல்றார், இது அது ஐம்புலனை நாம் அடக்க வேண்டும். அடுத்தது 6 குற்றங்களையும் நாம் நீக்க வேண்டும். எதற்காக, இந்த சைவ நெறியில் நாம் நின்றால், சைவனில் நின்றால் நாம் ஐம்புலன்களை நாம் ஒடுக்க வேண்டும், அடக்க வேண்டும். அடுத்து 6 குற்றங்களை நாம் நீக்க வேண்டும். அப்படி நீக்கினால்தான் நமக்கு சைவ நெறி நின்று நாம் இறைவனை அடைய முடியும், குருவை அடைய முடியும், சங்கமத்தை நாம் அடைய முடியும் என்கின்றார். இதுதான் உயிர் உய்யும் வழி என்கின்றார். அப்படி அவர் இந்த நியமத்தில் நின்று இருந்ததால் என்ன பண்ணாரு, சுந்தரர் இவருக்கு குருவாக வாய்த்தார். வாய்த்த பின்னாடி அவர் மூலமாக இயமயங்களை கற்று அவர் திருவடியை அடைந்தார். அதாவது இன்னும் கூட வைகாசி மாதம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் அவன் திருவடியை சோமாசி மாறனாய் அடைந்தார். அதாவது சுந்தரர் மூலமாக நம்ம எல்லாம் தெரிஞ்சது சேரமான் பெருமான் சொல்லுவான், அடுத்தது பெருமலை குறும்பல் சொல்லுவோம். ஆனால் இவரை நாம் சொல்றதில்லை. இப்போ சேக்கிழவனு பதிவு பண்ணுகின்றார். காரணம் என்ன, இவரும் சுந்தரர் மூலமாக இறைவன் திருவடியை அடைந்தார் என்கின்றார். அடுத்து நாம் இப்போ சோமாசி மாறநாயனார் என்று சொல்கின்றார். மாறர் என்பது இயற்பெயர், சோமாஸ் என்பது இவர் சோமம். இந்த யாகத்தை தினமும் செய்வதால், சோமம் என்றால் யாகம்,
சிவயாகம் தினம் செய்தால் அவரை சோமாசி மாறநாயனார் என்று சொல்வார்கள். இன்னும் சிறப்பு, இந்த அம்பர் தலத்தை சொல்லும்போது மாமரத்தை சேக்கிழ பெருமான் சொல்கின்றார், நம்பியாண்டார் நம்பார் சொல்கிறார். அப்போ மாமரம் ஏன் சிறப்பு என்று பார்த்தால், திருக்குறிப்பு தொண்டநாயர் புராணத்தில், காஞ்சி புராணத்தில் அம்மை தவம் செய்த இடம் காஞ்சி புறத்தில் மாமரத்தின் அடியில் கீழ் சிவலிங்கம் இறைவனே வடிவில் நின்று காட்சி கொடுக்கிறார். அடையாளம் என்ன? மாமரத்துக்கு கீழே நான் இருக்கிறேன், வழிபாடு பண்ணுது. அதே மாமரத்தை இங்கே சோமாசி மாறனார் புராணத்தில் அம்பரில் மாமரம் நிறைந்து இருக்கிறது என்றது, அருள் இங்கு நிறைந்து இருக்கிறது என்று பொருள். அடுத்தது இன்னொரு சிறப்பு, இந்த 6 குற்றங்கள் சொல்றாளவா, 6 குற்றங்கள் என்ன? காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம். இந்த 6 குற்றங்கள் சொல்வார். காமம் என்றால் என்ன? நிலையற்ற பொருளின் மேல் ஆசைப்படுதல். அடுத்தது குரோதம் என்றால் கோபப்படுதல். லோபம் என்றால் கருமையாக வாழ்வது, கஞ்சத்தனமாக வாழ்வதல். மோகம் என்றால் நிலையற்ற பொருளின் மேல் நாம் மயக்கம் கொள்வது. மதம் என்றால் அதாவது ஆங்காரம், செருக்கு, யான், எனது என்ற உணர்வோடு நாம் வாழ்வது. மாச்சரியம் என்றால் பொறாமை, பொறாமை குணத்தோடு. இந்த 6 குற்றங்களும் நாம் நீக்க வேண்டும். யாருக்கு? சிவனடியாராக வாழ்ந்தால். மேல் உலகத்திலேயே வாழ்ந்தல் வச்சுக்க. இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் நம்ம ஊரிலேயோ நம்ம பக்கத்து வீடோ நம்ம பரவாயில்ல அப்படி சொல்லுவாங்க. இல்லாட்ட குற்றங்கள் தான் நம்மளை ஒரு மாதிரியே பேசுவார்கள். அடுத்தது இந்த எத்தன்மையராகிறதுன்னு சொல்லுவார் சேக்கிர பெருமான். எத்தன்மை என்பதற்கு என்ன சொல்லுவார்னா, அதாவது சிவனடியாக இல்லாமல் இருந்தாலும், அதாவது தூர்த்த வேடத்தில் இருந்தாலும் அவருக்கு நான் அடிமை என்று சொல்றார்களா, அது சிறப்பு. அதை சம்பந்த பெருமான் நமச்சிவாய் பதிகத்தில் சொல்வார், கொள்வாரேனும் குணம்பல நல்லார் இல்லாரேனும் அப்படின்னு சொல்லுவார். அப்படி இருந்தவர்களும் அஞ்செழுத்து சொன்னால் அந்த இவனுக்கு அந்த பண்பு வரும் என்று சொல்வார். அதே மாதிரி அதே மந்திரத்தில் மந்தமான பாவங்கள் சொல்வார். மந்தம்னா மலை போல நாம் பாவங்கள் செய்திருந்தாலும் நமக்கு அந்த வினை நமக்கு போகும் என்றார், நீ அஞ்செழுத்து சொல்லுன்னு சொல்லுவார். அதே மாதிரி இந்த நாயனாரும் அந்த பாவங்கள் செய்து இருந்தாலும் அடியாராக வந்தால் அடிமையாக என்னை ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்கின்றார். அடுத்தது இதே மாதிரி இந்த தூர்த்த வேடத்தில் வந்தாரை சோமாசி மாறன் இப்படி ஏற்றுக்கொண்டாரோ அதே மாதிரி நரசிங்க முனை அடையர், அதாவது சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு வளர்ப்பு தந்தை இவரும் தினமும் அடியார்களுக்கு சிவபூஜை செஞ்சு பாதம் விளக்கி ஆடைகள் பொன் பொருளெல்லாம் தரக்கூடியவர். அப்படி தினமும் வரும்போது ஒரு நாள் இவர் பணி செஞ்சிட்டு இருக்கும்போது தூர்த்த வேடத்தில் ஒருத்தர் வருகிறார். எல்லாரும் அஞ்சுகிறார்கள், விலகி நிற்கிறாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு இவர் மற்றவர்களாம் அடியாரை 100 பொன் கொடுத்தால் இவருக்கு 200 பொன் கொடுக்கிறார். அதான் சிறப்பு சினையை செய்கிறார். காரணம் என்ன? அந்த பண்பு அவருக்கு அந்த வேறுபாடு இல்லை. அதாவது நரசிங்க முனையடையருக்கு அதாவது நமக்கு வேறுபாடு, நீங்கள் ஒருத்தர் இவங்க ஒருத்தர், அவர் மாறும். ஆனால் அவர் என்ன எல்லாம் சிவம் அப்படி பார்க்குற தன்மை வந்ததுனால வேறுபாடு நமக்கு வேறுபாடு தெரிகிறது. அது வேறுபாடு இல்லாமல் நாம் அடியாரை பார்க்க வேண்டும் என்பது நமக்கு பாடல். அதே மாதிரி கலிக்கம்ப நாயனார் அவரும் இது மாதிரி அடியார்களுக்கு திருப்பணி செய்வார். அப்படி செய்யும்போது ஒரு நாள் இவர் வீட்டில் பணி செய்த ஒரு அடியார் திருவேடத்தில் வருகிறார். வந்து அவர் மன்னன் என்ன பண்ணார், பூஜை பண்ணிட்டு இருக்கார் அல்லவா, பாதம் விளக்கி திருநீர் பூசு பொட்டு வைக்க பண்ணிட்டு இருக்கார். மனைவி என்ன பண்ணுறாரு, நீர் வார்க்கிறாங்க. நீர் வார்க்கும்போது நிமிர்தான் அது மூஞ்சி பார்க்குறாங்க. மூஞ்சி பார்த்து அட என்ன போன மாதமெல்லாம் நமக்கு வீட்டில் வேலை செஞ்ச இவர் இப்படி அடியார வராரு அப்படின்னு ஒரு நிமிடம் கூட கிடையாது, ஒரு செகண்ட் அவர் காலதாவது பண்ணுகிறார். இவர் என்ன பண்ண, நீர் வரணும் நீர் வள்ளி நின்று போச்சல்லவா, நிமிர்ந்து பார்க்குறார். அடியாரை பார்க்க தன் மனைவியை பார்க்குறார். புரிஞ்சிட்டார். புரிஞ்சு தன்னுடைய கைவாளால் தன் மனைவியின் வலது கையை வெட்டுகிறார். காரணம் என்ன? அதாவது நாயன்மார வந்த பின்னாடி அவருக்கு சிவபேடம் எல்லாமே சிவம் என்று நாம் பார்க்க வேண்டும் என்பது நமக்கு பாடம். அப்படி பார்த்த பின்னாடி இன்னொரு சிறப்பு, அம்பருக்கும்
அம்பர் மாகாணத்துக்கும் ரெண்டு கோயில் இருக்கு. அம்பர் ஒன்று இருக்கு, அம்பர் மாகாணம், அப்படி ரெண்டு கோயில் இருக்கு. ரெண்டு கோயிலுக்கு இடையிலே ஒரு சோமாசி மாறனாயினால் வேள்வி செய்த மண்டபம் இருக்கிறது, இப்போதும் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன, இந்த வைகாசி மாதம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் ஐதீக விழா. இப்போ காரைக்கால் எப்படி மாம்பழ விழா நடத்துகிறார்களோ, சீர்காழியில் பால் விழா நடத்துகிறார்களோ, இந்த அஞ்சைக்களத்தில் சுந்தரருக்கு விழா நடத்துகிறார்கள், அதே மாதிரி சோமாசி மாறனாயருக்கு விழா நடத்துகிறார்கள். அதை நாம் இப்போது அந்த நாளில் இருந்தால் நாம் தரிசிக்கலாம். இன்னொன்று சிறப்பு, இந்த திருக்கோயிலில் நாயனார் சோமாசி மாறனாயன் அவர் துணைவியாரும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் பறவை நாச்சியாரும் திருமேனி அந்த திருக்கோயில் இருக்கிறது. இன்னொரு சிறப்பு, நீங்கள் இந்த வேள்வி நடந்த இடத்தில் மண்டபம் கட்டிக்கிறாங்க. அந்த மண்டபத்தில் போனீங்கன்னா இறைவனும் இருவையும், அதாவது நீச வேடத்தில், அதாவது புலையர் வேடத்தில் இறைவனும் இரவியும் வருகிறார்கள். வரும்போது அழுக்கு திருமேனி, தலையில் என்ன பண்ணுகிறார்கள், மது கல் குடத்தை ஏந்தி சிந்தர மாதிரி, அதாவது கல்லால் நடந்து சிந்து கொள்ளவா சிந்தர மாதிரி வர்றார். 4 நாய்களை ஓட்டிக்கொண்டு ஒரு நாயை தோளில் போட்டுட்டு அம்மையை அதே மாதிரி அப்படியே அந்த கோலத்தோட முருகனும் விநாயகரோட அவர் வருகிறார். இதை திருமணம் அங்கே இருக்குது. ஏன் திருமணம் அமைச்சாங்கன்னா என்ன சொல்கிறாங்க, சோமாசி மாதிரி தினம் வேலை செஞ்சார் அல்லவா, வேள்வி செய்யும் போது என்ன பண்ணுவாராம், பெருமானே தினமும் நான் இந்த அவில் பாகத்தை எப்படி கொடுக்குறேன், பாவனையால்தான் கொடுத்துட்ருக்கிறேன், ஒரு நாளைக்காவது என்ன வர சேரமானு பண்ணுவோம், தினம் சிலம்பொலி காட்டினே அல்லவா, எனக்கு என்ன பண்ணும், ஒரு நாளாவது வந்து பெருமானே இந்த அவில் பாகத்தை வாங்கக்கூடாதா அப்படின்னு கேட்பார். என்ன பண்ணுறாரு, இப்போ தினமும் வேண்டியதா என்ன பண்ணுறாரு, பெருமான் அருள் செய்கிறார். நாளை நான் வந்து அவில் பாகத்தை பெற்றுக்கொள்கிறோம், ஆனால் நாம் எந்த கோலத்தில் வரும் என்று தெரியாது, நீ உணர்ந்து தான் தர வேண்டும் அப்படிங்கிறார். அப்படித்தான் இந்த கோலத்தில் வர்றார். கோலத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் வெறுக்கிறாங்க, விரட்டுறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, பெருமான் உள்ள வரும்போது என்ன ஆகும், எல்லாம் விலை போயிடுறாங்க. இது சோமாசி மாறனாயன் மட்டும்தான் அங்கே நிறுத்தும் போது உள்ளுணர்வு அவருக்கு உணர்த்துகிறது. சொன்னார்களவா எந்த கோலத்தில் வரலாம்னு, என்ன பண்ணாரு, இறைவனாக வருவார் என்ன நினைச்சு இவர் இறைவனாக பாவித்து அந்த அவில் பாகத்தை தருகிறார். பெற்ற பின்னாடி அவன் இறைவன் காட்சி கொடுத்து அவர் கைலைக்கு வர சொல்கிறான். அப்படி அந்த சோமாசி நமக்கு என்ன பாடம் என்றால், அடியார்களை நாம் வேதம் பார்க்கக்கூடாது. அது நமக்கு இன்னொன்று, அடியார்கள் என்ன நமக்கு கேட்க விரும்புகிறார்களை கேட்க முன்னாடி நாம் தர வேண்டும். அதாவது மேக்சிமம், அதாவது உணவாக தர வேண்டும். ஒரு அடியார் வீட்டுக்கு வந்தால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு உணவு தர வேண்டும். இன்னும் வசதி இருந்தால் ஒரு பொருள் ஆடை எல்லாம் கொடுத்த வச்சுக்க. அதாவது அந்த அடியார்கள் போகும்போது ஒரு மன நிம்மதியாக சொல்ல வேண்டும். ஆனால் அடியார்கள் யாருமே என்ன, நம்ம 63 நாயன்மார்களுக்கும் இறைவன் நேரடியாக வரவில்லை, அடியாராகத்தான் வந்தால் நமக்கும் இறைவன் அடியாராகத்தான் வருவார். இன்னொரு சிறப்பு, இப்போ என்னென்ன, நாயன்மார்கள் அத்தனை பேரும் ஒரு பெரிய சிவாலயத்தில் அவதாரம் செய்தவர்கள். நினச்சி பாருங்க, ஒவ்வொரு நாயன்மார்கள் பார்த்தால் ஒரு பெரிய பாடல் பெற்ற தலத்தில் தான் அவதாரம் செய்திருப்பார்கள். அது சிறப்பு. அதே மாதிரி நம்ம குருநாதரும் ஞான குருநாதரும் ஒரு சிறப்பான ஒரு தலத்தில் தான் அவர்கள் அவதாரம் செய்தார். இப்போ கூட அங்கே தான் இருக்கிறான்னு நினைக்கிறேன். உவரை என்பது பெரிய சிவாலயம் அல்லவா, அந்த தலத்தில் தான் இவர் அவதாரம் செய்தார். அதே மாதிரி நம்ம ஞான குருநாதர் மடத்தூர், அது சிறப்பு. அந்த கோயில் அவர் அவதாரம். அந்த மாதிரி நம் பெரியவர்கள்லாம் சிறப்பான இடத்தில் அவதாரம் செய்திருப்பார் என்பதற்கு நமக்கு பாடும். நாம் நம்மை அவதாரம் செய்யாதையும் கூட பிறக்காட்டையும் கூட அந்த திருவருளால் நம் குருவை வணங்கி அந்த திருத்தலத்தை வணங்கி நாம் செல்ல வேண்டும் என்று கோரி, இந்த திருவருளாலும் குருவருளாலும் இன்னைக்கு குருநாதர் ஆணையாலும் நானும் இந்த சோமாசி நாயகத்தை நாம் சிந்தித்தேன். அதில் பிழைகிறந்தால் அடியேனுக்கே சேரட்டும் என்றும், நிறைந்தால் நம் குருவை சாரட்டும் என்று எனது உரையை நிறைவு செய்த